அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன், அதாவது முந்தா நேற்று ஒரு 4 நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிசம்பர் 19th கேண்டில் பிரேக் பண்ணால் மேலே போவோம், அதே மாதிரி 20th டிசம்பரோட கேண்டில் பிரேக் பண்ணால் கீழே வரும்னு சொல்லியிருக்கேன். அது எப்போ சொன்னனோ தெரில. ஸோ அங்கேருந்தே ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸுக்குள்ளார ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காலையில் கிஃப்டி நிஃப்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தது. கிட்டத்தட்ட கிஃப்டி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் அப் ஓப்பனிங் நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230, அதாவது ஒரு 250 280 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்தது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 231 பாயிண்ட்ஸ் மேலே வந்தது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் கால் ஆப்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் இது மூலயமா கிடைச்சது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் எடுத்து மேலே தான் வந்தது. நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷனில் கொடுத்தது. ஒரு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு கீழே இறங்கி ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பிரச்சனை கிடையாது, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் 2 விதமாக நடக்கும். ஒன்று, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு கேப் டவுன் விழுந்து ஸோ கண்டினியூஸாக கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 4மே ஈக்குவலாக தான் இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. பட் ஹெவியாக கேஷ் ஃப்ளோ இல்லை. ஸோ நம்ம கேண்டில்ஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், ஹெவியாக கேஷ் ஃப்ளோ கிடையாது எதுலேயுமே. ஸோ அதனால் மண்டே ஒரு சைட்வேஸாக நடக்குமா அப்படின்னு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2882 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 1398, ஸோ டிக்ளைன் 1409, அன்சேஞ்சு 75. ஸோ 52 வீக் ஹையில் 47 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் 57 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்டில் 80யும் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்டில் ஒரு 60 ஸ்டாக்ஸ் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ பாசிட்டிவை கம்பேர் பண்ணுறப்ப நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப பாசிட்டிவாங்கிறத விட 2மே ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு சுத்தமாக இல்லை. ஸோ மண்டே எந்த மாதிரி நடக்கும்? ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் நாம் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணி வச்சா கூட ஸோ மண்டே ஓப்பன் ஆகுறப்ப அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ ஆப்ஷன்ஸ் பையிங் சைடு ஹோல்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் செல்லிங்கில் கூட நம்ம ஹோல்டு பண்ணிடலாம். ஏதாவது ஒரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆக போகுதா? ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்லாம் என்ன, செல்லிங், அதாவது பையர்ஸ் மேலே கொண்டு போன மார்க்கெட்டை செல்லர்ஸ் இழுத்து கீழே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதை தான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ செல்லர்ஸ் கீழே கொண்டு வைக்கிறனால ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க போகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கால் ஆப்ஷனை செல் பண்ணிடலாம். ஆனால் புட் ஆப்ஷனை பை பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமம். ஸோ கால் ஆப்ஷனை செல் பண்ணால் கூட மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறப்ப கால் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் இறங்கிடும், நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல பட் ஆப்ஷன்ஸ் பையிங் ஹோல்டு பண்ணிடாதீங்க. பை பண்ணி ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாகிரும். ஆனால் 2 பக்கமும் மூவ்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே ஓப்பன் ஆகிறப்ப 2 பக்கமே ப்ரீமியம் மில்டிங் அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லிங் இந்த இடத்துலலாம் நம்ம ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததோ அதே தான் மண்டேவும் நடக்கிறதுக்கு, அதாவது நேற்று சொன்ன மாதிரி தான்.
ஒன்றும் வந்து புதுசாக வந்து இல்லை. ஏன்னா மூமெண்ட்டும் கம்மி தான். எந்த ஒரு கேண்டிலையுமே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணல. அட்லீஸ்ட் நேற்று கேண்டில் ஒரு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தா கூட ஸோ நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பை சைட் செல் சைடு அப்படின்னு. ஸோ இந்த ஹேமர் கேண்டிலுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து மண்டே தான் தெரியும். ஸோ அதை வச்சு தான் அடுத்தடுத்து பை போவோமா இல்லை செல் போவோமாங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கேப் டவுன் விழுந்துட்டு கூட பை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னா கேப் டவுன் விழுந்தா கண்டினியூஸா செல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம லெவல்ஸ்ல பாக்குறப்ப சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இருக்கட்டும், ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் தான். ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. லோவை பிரேக் பண்ணால் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியெல்லாம் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பை சைடு. ஏன்னா ஒரு நேற்றே ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ கண்டிப்பாக 12,900 வந்துடும் நினைச்சேன். ஆனால் அது வந்து பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. மேபி லோவை பிரேக் பண்ணால் அகைன் வந்து 12,720 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்செக்ஸ் சேமஸ் ஆஃப் நிஃப்டி தான். ஸோ ஏதாவது ஒரு கேண்டில் பிரேக் பண்ணாதான் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் வந்து நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுனில் விழுந்தா கூட அடுத்து எங்கேயாச்சும் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 57,600ங்கிறது அடுத்த சப்போர்ட். இன்னொரு 400 பாயிண்ட் இறங்கிட்டு கூட மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக எல்லாமே ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஒரு கேப் டவுன்லேயே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலிங் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,546, பிவோட் பாயிண்ட் வந்து 51,393, சப்போர்ட் வந்து 51,158. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,628, லோ வந்து 51,240, ஓப்பன் வந்து 51,268, க்ளோஸ் வந்து 51,311. ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தள்ளி போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சுத்தமாக ஒரு ஓப்பனிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரோ கொடுக்காத ஒரு சாதாரணமான நாள் தான் இன்னைக்கு வந்து சைட்வேஸ் ஆன ஒரு நாள் தான். ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் நிஃப்டி வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து இறங்கலை. ஸோ மேபி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சாலோ ஸோ இன்னைக்கு நைட் வந்து மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு நைட் நான் வந்து ஃப்ரைடே ஒரு 3:45 தான் நான் ரெக்கார்டு பண்ணுறேன். மேபி நைட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக க்ளோஸுக்கு மேலே. ஸோ க்ளோஸுக்கு மேலேனா எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு, இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து 51,546 இல்லைனா அதை தாண்டி மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப 2 கண்டிஷன்ல ஓப்பன் ஆகும். ஒன்று க்ளோஸுக்கு மேலே இல்லை க்ளோஸுக்கு கீழே. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ அகைன் இந்த இடத்துல பை வந்து பாசிபிள். இது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். 5 minutes வந்து தொடர்ந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது, க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 2 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் டவுன் விழுந்தா என்ன நடக்கும்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று. ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் ஒரு நெகட்டிவ் ஏதாவது கொடுத்து ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட இந்த கேண்டில் தான், இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணாதான் இனிமே வந்து செல்லிங். அதாவது பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னா நேற்று கேண்டிலோட நான் இன்னொரு சப்போர்ட் லைனும் வரைஞ்சிடறேன். ஸோ சப்போர்ட் லைன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனே பார்த்தீங்கன்னா நிறைய வரைய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாதனால கொஞ்சம் வந்து நான் இதை வந்து மெலிசாக வரைஞ்சிக்கிறேன். 50,955.30 கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நம்ம செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 50,955. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் போயிடுறது நல்லது. ஏன்னா அதை தாண்டி வந்து செல்லிங் வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ண தேவையில்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்க்க போகுது ஏசியன் பெயிண்ட்.
ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த கேப் டவுன் விழுந்து ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இது எந்த இடத்துலையுமே சப்போர்ட்டுங்கிறது இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி இருந்த சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 260. ஸோ அதையும் தாண்டி பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டார்கெட் என்னவா இருக்கும், டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டு, ஸோ ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் டவுன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது ஏரோ ஃபார்மா. ஸோ ஏரோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு W பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ W பேட்டர்ன். ஸோ W பேட்டர்னை இந்த நெக்லைனை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பேட்டர்னில். ஸோ சார்ட் பேட்டர்ன் பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு வீடியோ வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 1269.95 தான் நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனை தான் நெக்லைன். இது வந்து W பேட்டர்ன், இல்லைனா டபுள் பாட்டம் பேட்டர்னு கூட சொல்லலாம். டபுள் பாட்டம் பேட்டர்ன் கூட சொல்லலாம், இல்லைனா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2-3 டைப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா எப்படி ஃபார்ம் ஆனாலுமே இந்த W பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1320 இல்லைனா பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து ஏரோ ஃபார்மாவில் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில், குரூசியல் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கு. எப்படி பிரேக் அவுட் வந்து நடந்துடும். ஸோ நடந்தால் நம்ம வந்து அப் சைடில் வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மண்டே கூட எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம பண்ணனா கூட ஒரு நல்ல ஒரு 10% வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணி ஏரோ ஃபார்ம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மூணாவது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸில் இப்போ ஏரோ ஃபார்ம் காட்டணும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சாட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது தான் பஜாஜ் ஃபினான்ஸில். ஸோ எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா November 11. ஏன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாக்ஸையும் பக்கத்தில் எடுத்தேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏரோ ஃபார்மா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கிற ஒரு சார்ட்டை தான் வந்து நான் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது W பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் அதை ரேஸ் கூட பண்ணலை. ஸோ இதை பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 7200 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து பேட்டர்ன் கீழே இறங்கின மார்க்கெட் இந்த நெக்லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஸோ இது அகைன் வந்து 7300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோ ஃபார்மா பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ அதுக்கு முன் பிரேக் அவுட்லேயே நம்ம ரெடியாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்சைடில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரோ ஃபார்மா நல்ல ஒரு நெக்லைன் எண்டில் வந்து இருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடக்கட்டும், எப்படின்னு டைம் கொடுக்கும். ஒரே நாளில் பிரேக் அவுட் நடந்துட்டாலாம் 1400 வரைக்கும்லாம் போயிடாது. கண்டிப்பாக பிரேக் அவுட் நடந்து ஒரு கேண்டல்ஸ் க்ளோஸ் வைக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸில் ஆல்ரெடி அந்த சார்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து கொடுத்துருக்கு. அகைன் அதுக்கு மேலே தான் மறுபடியும் க்ளோசிங் வச்சிருக்கு. இதோட பஜாஜ் ஃபினான்ஸோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 7255 வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேல நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட், ஏரோ ஃபார்மா, பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. அடுத்த 2 நாள் தான், அப்புறம் புதன்கிழமை வந்து நியூ இயர்க்காக லீவுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியூ இயர்க்கு லீவான்னு தெரில. மார்க்கெட் வந்து நியூ இயர்க்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது தெரியாதால நான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது. பட் மூமெண்ட் கம்மியாக தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிடுச்சு இந்த நியூ இயர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2-3 நாள். ஸோ இந்த அடுத்த வாரமே கூட ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறது நல்லது, ஹோல்டு பண்ணுறது தவிச்சிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க ஹோல்டு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எந்த பக்கம் போகுதோ, ஏன்னா எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுரும். ஏன்னா மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட், சின்ன மூவ்மெண்ட் இருக்கனால ஒரு சைட்வேஸ்னாலே செல்லிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.